Xin chào, Ho Chi Minh City. Okay. மேகம் வந்ததோ. நல்ல மழையில் நனைஞ்சு போகிறது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், சொட்ட சொட்ட மழையில் நனைஞ்சு வந்து நான் என்ன சாப்பிட்றேன் இதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோ கடைசியில் பார்ப்பீங்க. சத்தியமாக எனக்கு இந்த மீன் குழம்பெல்லாம் வைக்க தெரியாது. நான் மீன் வாங்கலை. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. நல்லா மீன் குழம்பு வைக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ். நம்ம ஊரில் வந்து சண்டே மார்னிங் போய் ஃப்ரெஷ்ஷாக வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ வாங்கின்னு வந்து சமைப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நான் போய் கீரை அண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வாங்க போகிறேன். வாங்க போய் மார்க்கெட் போகிறோம். இங்கிட்டு போகணுமா இல்லை அங்கிட்டு போகணுமா? இந்த லிஃப்டா அந்த லிஃப்டா? என்னடா இது ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது நம்மளுக்கு. ஒரு வழியாக லிஃப்ட் ஏறியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நம்ம சண்டே ஸ்பெஷல் மார்க்கெட் போக போகிறோம். நான் வந்து கீரைலாம் வாங்க போகிறேன். ஸோ மழை வர மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் உங்களோட பேசிடலாம் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ வாக்கிங் போகிற மாதிரி கிளம்பி வந்திருக்கோம் மார்க்கெட்டுக்கு. ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த கோழியை எதுக்கோசரம் வளர்க்குறாங்கன்னு உங்கள் யாராவது கெஸ் பண்ண முடியுமா? கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கீரை இருக்கும். ஆனால் இதில் ஏதோ 1-2 கீரை தாங்க நம்மளால சமைக்க முடியும். பாக்கியெல்லாம் அவங்க வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட்டுடுவாங்க. ஸோ பாக்சாய் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி சில செலக்டட் கீரை நான் பண்ணுவேன். பாக்கி கீரை எல்லாம் வந்து எனக்கு பண்ண தெரியாது. இவங்க வந்து அதை அப்படியே சாலட் மாதிரி சாப்பிடுவாங்க. அது இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து லெட்யூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம சமைக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நிறைய கீரை இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு நல்ல கார சாரமாக சமைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதுக்கோசம் தான் நான் ஃப்ரெஷ்ஷாக இந்த மார்க்கெட்டுக்கு வர்றது. ஸோ இது வந்து நம்ம ஊரில் பருப்பு கீரை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பு கீரை. ஸோ இந்த பருப்பு கீரையை வாங்கி இதுலேருந்து ஒரு சின்ன ஸ்டெம்மை வச்சு நம்ம பால்கனியில் அது வளரக்கூட ஆரம்பிச்சுட்டு. ஆனால் அந்த வீடியோ நான் இன்றைக்கி தான் உங்களுக்கு போடுறேன். இது ஒரு சண்டே விலாக். ஸோ ஆஸ் யூஷுவல் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த கத்திரிக்காவை பார்த்தா விடமாட்டார். கத்திரிக்காய் வாங்கி ஆகணும்னு சொல்லுவார். ஸோ இந்த வெள்ளை கத்திரிக்காய், குட்டி குட்டி கத்திரிக்காய், இதை நான் வாங்குகிறேன். ஸோ இதை என்ன பண்ணேன்னா, நான் அதுக்கப்புறம் குழம்பு வச்சேங்க. மீன் குழம்பு மாதிரி கத்திரிக்காய் குழம்பு வச்சேன். ஸோ இந்த கடை தான் என்னுடைய எப்போ வாடிக்கையாக நான் வாங்குகிற கடை. ஸோ இந்த பையனும் வந்து எனக்கு கொத்தமல்லி எல்லாம் சும்மா கொடுப்பான். ஸோ மார்க்கெட் பாருங்கள் எப்படி இருக்குல்ல. நல்லா அந்த காலத்து வியட்நாமில் எப்படி இருக்கும் நம்மளாம் ஒரு மாதிரி கற்பனை பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு மார்க்கெட் ஏரியா. சந்தை, ஆக்சுவலாக சண்டே சந்தை இது. இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக இருக்கிற ஷாப். ஸோ இந்த பொம்பளை வந்து நல்லா பாடுவா. அவளை பாடுடி அப்படின்னு கேட்குறேன். அவள் வந்து இப்போ பிஸியாக எனக்கு வியாபாரம் நடக்கிற டைம் மேடம், அப்புறம் பாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அவளை பிடிச்சி உங்களுக்கோசரம் நாட்டுப்புற பாடல் பாட வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் எந்த கடைக்கு போனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்குவேன். இந்த மாதிரி அவசரமாக யாராவது வந்து ஏதாவது காய்கறி வாங்கணும்னு சொல்கிறவங்கள வந்து வாங்க விட்டுடுவேன். ஸோ இங்கே பாருங்கள், 2 இந்தியன்ஸ். இவங்க வந்து ஒருத்தர் வந்து கேரளாலேருந்து வந்திருக்காரு, ஒருத்தர் வந்து நம்ம கோயம்புத்தூரா. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு போனால் தாங்க எனக்கு எங்கே போனாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருவேன் நான். ஸோ இவர் பேர் முரளி, அவர் பேர் எனக்கு தெரியல. அவர் கேரளாலேருந்து வந்திருக்காரு. ஸோ முரளி வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அப்புறம் தீபாவளி விஷஸ்லாம் கூட அனுப்பிச்சாரு. டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்களாம். அண்ட் தென் அந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டுன்னு. ஏன் நான் இப்போ இந்த வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்குறேன்னா, நான் வந்து மைக்கை ஆன் பண்ணாமலே நிறைய பேசிட்டேங்க. அதனால தான் வந்து இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஸோ என்ன இருக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா, நண்டு பாருங்கள். இப்படி தான் இருக்குமா நண்டு. குட்டி குட்டி நண்டு போல் இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது என்ன அப்படி துள்ளுறது பாருங்கள். நண்டு தானேங்க இது. ஸோ நம்ம திருப்பி கீரை வாங்க போகலாம் அந்த பக்கம் அப்படின்ட்டுன்னு. நல்ல மழை ஆரம்பிச்சிடுது. ஸோ நான் மழையில் நனைஞ்சுட்டே அந்த கீரைக்காரியோட கொடை அடியில் போயிட்டு கீரை வாங்கினாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன், அதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அலம்பி கட் பண்ணி கொடுக்குறாங்க. நான் இங்கே இன்னொரு வெரைட்டி கீரை வாங்கினேன். நான் என்ன பண்ணுவேன், எந்த விதமான கீரையாக இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் அந்த பருப்பு போட்டு தேங்காய் போட்டு அப்படி கடைஞ்சி வச்சுருவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். ஸோ அது வியட்நாமீஸ் கீரையாக இருந்தாலும் சரி, எந்த கீரையாக இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணிவிடுவேன். இது வந்து எனக்கு அந்த கோங்குரா சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த புளிச்ச கீரையோ அப்படின்னு ஒரு டவுட்டு. பட் அது இல்லை. ஸோ பரவாயில்ல. நான்
எந்த கீரையாக இருந்தாலும் பருப்பு தேங்காய் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வாசனையாக இருக்கும். அந்த பக்கம் என்னென்னா நம்ம ஊரில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்லுவாங்க. கிட்டக்க போனோன்னா தான் வந்து அது வேறு ஒன்றுமா அப்படி அந்த பூக்காரிங்க சொல்லுவாங்க, ஒரு முழம் 5 ரூபான்னு சொல்லுவாங்க. கிட்டக்க போனோன்னே தூரக்க இருக்கிற பூவை காமிப்பாங்க. அதே மாதிரி இவன் வந்து 15,000 போட்டிருக்கான். கிட்டக்க போய் பார்த்தா அது ஒன்லி ஃபார் வாழைப்பழமாம். ஸோ 15,000 VND. நான் வாங்கினது என்னவோ திராட்சை பார்த்தீங்கன்னா 120,000 டாங்ஸ், அதாவது வந்து நம்ம ஊர் காசுக்கு 380 ரூபா அந்த மாதிரி ஆகுது. ஸோ நம்மளை வரவழைக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி ஒரு மிஸ்லீடிங் விலை போடுவாங்க. அந்த இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுவாங்க பார்த்தீங்களா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாத்திரம் மெதுவாக சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ இதுவும் வந்து நண்டு தான், அதில் ஏதோ கலர் துணி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள். அண்ட் இதெல்லாம் கூட குட்டி குட்டி நண்டு தான், நண்டு இல்லை, இது ஏதோ சம்திங் எனக்கு தெரியலைங்க. பட் நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் ஒரு சீ ஃபுட்டு. மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு படத்தில் வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதம்மான்னு ஒரு பாட்டு வருமே, அதுதான் ஞாபகம் வருது. ஸோ இங்கேயும் மைக்கை வச்சு நான் என்ன டைலாக் பேசினேன்னா, நாட்டாம மாதிரி நான் இந்த பெரிய அரச மரமா ஆலமரமா வடிவேலு டைப்பில் கேட்குறேன். ஸோ இந்த மரத்தடியில் உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக அந்த மழை டைமில் உட்காந்துட்டு நான் வந்து தீர்ப்பு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நாட்டாமா மாதிரி உட்காந்து கொஞ்சம் போஸ் கொடுத்தேங்க. மைக்கு வந்து ஆன் பண்ண மறந்துட்டு நான் என்னென்னவோ பேசியிருக்கேன். பட் பாருங்கள் அழகாக இருக்குல்ல இந்த மாதிரி. ஸோ நம்மளும் கொஞ்சம் நாட்டாமா ஆனும் தோணித்துனா இங்கெல்லாம் போய் உட்காந்துக்கலாம். ஸோ மார்க்கெட் இன்னும் நல்லா பிஸியாக நடந்துட்டுருக்கு. பழம், காய்கறி, நான்வெஜ்ஜு வாங்குறவங்க போகிறவங்கன்ட்டு அப்படி போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து என்னோட பேசணும் அப்படின்ட்டு நான் ஆசை. அந்த குழந்தைய வந்து நம்ம வீடியோவில் காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் காமிக்கிறேன். அந்த குழந்தை நல்லா லட்டு மாதிரி இருக்கா இல்லை, அது வந்து அவங்க அம்மா அப்பா, அது பாட்டி போல் இருக்குது. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்னிங்கில் வந்து அந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நம்ம ஊரில் ஆப்பம் இட்லிலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஊர் நூடுல்ஸ். அந்த குழந்தை எவ்வளோ லட்டு மாதிரி இருக்கா இல்லை, அழகாக இருக்குது. சின்ன போய் இந்த மாதிரி லட்டுமா இருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய பொம்பளைங்க ஆனோடனே வியட்நாமீஸ் பொம்பளைங்களாம் நல்லா ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மாக அப்படி ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி அண்ட் நானும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த லேடி கிட்ட வந்து தாங்க நான் ஃபஸ்ட்டு நீங்கள் காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த கிளிப்பிங்ஸ், அது வாங்கினேன். என்னென்னா அது வந்து நம்ம ஊர் பால் குழக்கட்டை மாதிரி, பட் பால்லெல்லாம் போடாமல் அந்த குழக்கட்டை மாவுக்குள்ளே சின்ன வெல்லம் பீஸ் வச்சுருக்காங்க. இதுதான் அது. இது ஏதோ பேர் எனக்கு தெரியல, பட் இது வெஜிடேரியனாக கேட்டு நான் வாங்கினது. அதுக்கப்புறமா அவள் ஏதெல்லாம் இப்படி காமிக்கிறாளோ அது நான்வெஜ்ஜு. ஸோ அந்த குழக்கட்டை மாதிரி இருக்கிறது அது வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ரைஸுங்க, ஸ்டிக்கி ரைஸ். நான் ஏற்கனவே இந்த தாய்லாந்து எக்ஸிபிஷன் போச்சு. ஸ்டிக்கி ரைஸ் வந்து நம்ம பேம்பூ ஷூட்டில் பண்ணி கொடுத்தது. இங்கே வந்து இவங்க அதை நார்மலாக குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ போன உடனே நான் வந்து இந்த கத்திரிக்காய் குழம்பு வச்சு கீரை பருப்பு பண்ணி இதெல்லாம் பண்ண டைம் ஆகும்னு சொல்லிட்டு இங்கேயே வாங்கினது. ஸோ அந்த பையனை கேட்டேன், இதெல்லாம் உங்கள் அம்மா பண்ணதான்ட்டு. ஆமாம் எங்கள் அம்மாவை தான் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா இங்கேயும் அதே மைக் ப்ராப்ளம் தாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு எல்லாம் நான் வாய்ஸ் ஓவரில் கொடுக்குறேன். ஸோ அவங்களும் உங்களுக்கு ஹாய் சொல்கிறாங்க. அண்ட் தென் இது தாங்க செம்ம சீனு. ஏன்னா மழை வந்தது. நான் வந்து அப்படியே இந்த ஒரு படத்தில் ரேவதி வந்து நடந்து வருவா பார்த்தீங்களா, மோகன் படம். ஸோ அந்த மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்டு நான் அந்த மழையில் நடந்து எனக்கோசரம் எங்கள் பாலா வந்து பாட்டு பாடினார். கொஞ்சம் கேட்டு பாருங்க அந்த பாட்டை. ஓஹோ மேகம் வந்ததோ, ஏதோ ராகம் தந்ததோ, எல்லாம் பூவைக்காகத்தான், பாடும் பாவைக்காகத்தான். பூக்கள் நீர் மேல் துளிகள் வெண்பாக்கள் பாடாதோ, தூறல் போடும் நேரம் பூஞ்சாரல் வீசாதோ. ஓஹோ மேகம் வந்ததோ. ஸோ பாட்டு எப்படி இருந்ததுங்க? மௌன ராகத்தில் வந்து ரேவதி இப்படி மழையில் நினைவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்திருக்கேன் நான். ஸோ அப்படியே மழையில் நனைஞ்சுட்டே வரச்சு இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க ஒரே குமாலம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாமளும் கொஞ்சம் சின்ன பசங்களோட சேர்ந்து மழையில் நனையலாமேன்ட்டு அவங்களோட போய் ஜாயின் பண்ணிட்டேன். சின்சாவ் ஹோ சி மின் சிட்டி. ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச் மை ஃப்ரெண்ட். ஓகே.
ஸோ சின்ன பசங்களோட நல்லா மழையில் நனைஞ்சாச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்த உடனே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கி ரைஸு அதில் வந்து நிறைய வேர்க்கடலையை வேக வச்சு அண்ட் கொஞ்சம் ஸ்வீட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரைஸ், அப்புறமா இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பால் கொழக்கட்டை மாதிரி. ஸோ அரிசி மாவை வந்து அதுவும் ஸ்டிக்கி ரைஸ் மாவு தாங்க, நல்லா குழன்னு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் வெள்ளைக்கட்டியை வச்சு நல்லா வேக வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா திதிப்பாக இருக்குது. நம்ம பால் கொழக்கட்டைனா பாலில் வந்து கொஞ்சம் வெல்லம்லாம் போட்டு ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஸ்வீட்டாக சாப்பிடுவோம். இது வந்து ரொம்ப அந்த மாதிரிலாம் வேலை மெனக்கட வேண்டாம், அப்படியே ஜஸ்ட் உள்ளேயே வெள்ளைக்கட்டியை வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் இந்த ஒரு பிளேட்டில் இந்த ரைஸ் வேர்க்கடலை. ஸோ அதை வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த கீரையெல்லாம் கடைஞ்சி பருப்பெல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு மிளகா வத்தல் தாளித்து நல்லா அருமையாக ஒரு கீரை கூட்டு பண்ணேன். அப்புறம் அந்த வெள்ளை கத்திரிக்காவெல்லாம் எடுத்து நல்லா புளி கரைச்சி நல்லா மசாலாலாம் தூவி அப்படி கார சாரமாக கத்திரிக்காய் குழம்பு இதையெல்லாம் பண்ணி ஒரு தயிர் பச்சடி, குடமிளகா தயிர் பச்சடி. ஸோ நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க.